Hello friends, welcome to Kitchen to Plate. காலைல எழுந்து கேலண்டர் பார்க்குற பழக்கம் இருக்கா? எனக்கு இருக்கு. பார்த்தா இன்னைக்கு உகாதி பண்டிகை. அப்படியே வெளில போய் வாசத்தளிக்கலான்னு போனால் என் ஃப்ரெண்டு நுங்கோட வரான். அப்படியே கொஞ்சம் தேங்காவையும் பறிச்சு கொடுத்துட்றான்னு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு கையில் கொடுத்துட்டான். அப்படியே கிச்சனுக்கு போய் கொஞ்சமாக முந்திரி பாதாமை ஊற போட்டுட்டு மிக்சி ஜாரில் அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். லைட்டாக குறக்குறன்னு தான் இருந்தது. அப்படியே தேங்காவையும் பல்லப்பெல்லாம் நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுலேருந்து பாலை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். என்னடா இப்போ பார்த்தாலும் பாலை வடிகட்டிகிட்டே இருக்காளே தேங்காயிலேருந்துன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அந்த பால். வயிற்றுக்கும் நல்லதில்லை குழந்தைங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த கேப்பில் என் ஃப்ரெண்டு நுங்கு கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டான். அதை பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம செப்பரேட் பண்ணி வச்ச தேங்காய் பாலில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி, இது கூட தேவையான அளவு தேன் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன். அது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த முந்திரி பாதாம் விழுது, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச நுங்கு போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கினா டேஸ்டியான நுங்கு பாயசம் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.